ചില ക്വസ്റ്റ്യൻസ് ചോദിക്കാനുണ്ട്. സഭ്യ സദാചാരത്തിന് യോജിക്കുന്നതാണെങ്കിൽ ഞാൻ മറുപടി പറയാം. ചോദിക്കുക. இது என்ன கேள்வி அப்படின்னாக்கா தண்ணி வருமா வராதா? എന്തോന്ന്? என்ன தண்ணி வருமா வராதா? என்ன தண்ணி? அந்த தண்ணி. എന്താ കുട്ടി പറയുന്നത്? ഞാൻ നിങ്ങളെ കുറിച്ച് ഇങ്ങനൊന്നും അല്ല കേട്ടോ വിചാരിച്ചത്. സിറ്റിയിലും ഹോസ്റ്റലിലും ഒക്കെ പഠിച്ച പെൺകുട്ടികൾ ഇങ്ങനെ எந்த தண்ணி யாருக்கு வருமா வராதா? அந்த தண்ணி. அந்த தண்ணினா சொல்லுமா? லேடிஸும் ஜென்ஸ் வந்து செக்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப ஜென்ஸுக்கு மட்டும் தான் தண்ணி வருமா, லேடிஸ்க்கு வருமா வராதா? அது ஒரு டவுட் இருக்குது. അതെ അതെ ആ മുഖത്ത് എഴുതി വെച്ചിട്ടുണ്ട് ആർക്കും വാരിക്കോരി കൊടുക്കുന്നവളാണ്. அவங்க எப்படி அந்த தண்ணி வருதா வரலையா அது யாருக்கு? லேடிஸ்க்கு. പറഞ്ഞതിന് വേറൊരു അർത്ഥം ഇല്ലേ? ഏയ് അങ്ങനെ പ്രത്യേകിച്ച് അർത്ഥമൊന്നുമില്ല. வீட்டுக்காரருக்கு என்ன, அவங்களுக்கு வந்தா போதும் ஓடி போயிடுறாங்க விட்டுட்டு. யாருக்கு வந்தா விட்டுட்டு? ஜென்ஸுக்கு வந்தா போதும் விட்டு ஓடிடுறாங்க. என்னம்மா அப்படிலாம் சொல்ற? ஆமா சார். எல்லாம் பண்றவங்க கூட இருக்காங்க. എന്റെ കയ്യിൽ അങ്ങനെ ആയിരിക്കണം. മിനിമം ഒരു 500 ഡൈവേഴ്സ് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം പെറ്റണിട്ടാണ്. ഭയങ്കരമായ ആള്. അതെങ്ങനെയാ? കർത്താവ് അടിയുള്ളവരെ കൊണ്ട് അറിയാൻ പറയില്ലല്ല. அது மாதிரி பெண்களுக்கும் அந்த தண்ணி, அதாவது விந்துனுடைய தண்ணின்னு இதை சொல்றோம். அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன், அதாவது லூப்ரிகேஷன் எண்ணெய், அதாவது அந்த ஆயில் மாதிரி வருமா வராதான்றது தான் சகான கேள்வி. பொண்ணுங்களை மூடத்த விரலால தடவணும். அந்த ஈரத்து மூலியமா பெண்களுக்கு வந்து ஒரு சுகம் உண்டு. அந்த ஈரம் வந்தாதான் அந்த சுகம் கிடைக்கும். அந்த ஈரம் வரலன்னா சுகம் கிடைக்காது. കയ്യൊക്കെ വിരിവിരാന്ന് വരുന്ന ഒരു കളി കളിക്കാം. அதுக்கு என்ன பண்ணணும்? ஈரம் வர்றதுக்கா கனவு நல்லா பாத்துக்கணும். സാർ വേഗം ഒരു കല്യാണം കഴിക്കണം. എന്നിട്ട് ഇതൊക്കെ ഭാര്യ പഠിപ്പിച്ചാൽ മതി.